மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் சைலண்ட் பிரேயர் செய்வோமாக. நன்றி. ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இன்றைய பயிற்சி வகுப்பு. நண்பர்களே, நம்ம ஃபீல்ட்ல போய் அப்ரோச் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம டிஃபரெண்டா ப்ரெசென்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதிக பிரீமியத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைய பயிற்சி வகுப்பு. ஒரு 2 பவர்ஃபுல் பிளான் காம்பினேஷனை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு நான் விளக்கி சொல்லலான்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சாட்ல போடுங்க. இல்ல வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? சாட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வியூ ஆகுதா? எஸ் சார். ஸ்கிரீன் வியூ ஆகுதா? டூ பவர்ஃபுல் பிளான் காம்பினேஷன். நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்களே அன்மியூட் பண்ற மாதிரி தான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். தயவு செய்து நீங்க உங்களுக்குள்ள அங்க வீட்ல பேசுற மாதிரி இருந்தா அன்மியூட் பண்ணாதீங்க. நீங்க ஏதாச்சும் பேசணும்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். நான் ஃபுல்லா எடுத்து முடிச்ச பிறகு நீங்க பேசலாம். ஷார்ட் டைம் மீட்டிங் தான். இந்த பிளானை பத்தியான பிரீஃபிங், அதற்கான கொட்டேஷன், அதற்கான போஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இன்றைய பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கு நிறைவடைஞ்சிடும். அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவன் சுல்தான் அப்படிங்கிற பிளான். இதுதான் அதோடைய போஸ்டர். இந்த பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பே 400 டெய்லி. இஃப் யூ டை பிஃபோர் மெச்சூரிட்டி தென் 1 crore to 2 crore to family, and if die after maturity, life fund of 50 lakh to family. டெய்லி 400 ரூபா சேமிங்க. மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா உங்களது நாமினிக்கு வந்து மினிமம் 1 crore இருந்து 2 crore வரைக்கும் கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்கின பிறகு உங்களுக்கு ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா அப்பயும் உங்க ஃபேமிலிக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்கும். இல்ல எதுவுமே ரிஸ்க் இல்ல, மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு 1 கோடி கொடுத்துருவோம் லம்சம்மா. அதுக்கப்புறம் லைஃப் டைமா வருஷம் 80,000 ரூபாய் பென்ஷனும் கிடைக்கும். இதுதான் இந்த ஜீவன் சுல்தானுடைய ஃபியூச்சர்ஸ். இது என்ன பிளான்
இதை எப்படி மிக்ஸ் பண்ணா நம்ம இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அவரு இல்லைனாலும் 1 கோடி, அவர் இருந்தாலும் 1 கோடி. எப்படி யானை இருந்தாலும் 1 பொன், இறந்தாலும் 1 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இந்த பிளானை பொறுத்தவரை மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க இருந்தாலும் 1 கோடி உங்களுக்கு கிடைக்கும். மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்க இல்லைனாலும் உங்க ஃபேமிலிக்கு 1 கோடி கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த திட்டத்துடைய மெயின் பர்பஸ். இந்த மாதிரியான திட்டம் யார்கிட்ட முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு இன்கம் இருக்கிற ஆளுகிட்ட, மெயினா இன்கம் டாக்ஸ் கட்டுற ஆளுகிட்ட. ஏன்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ல சேர்றவங்களுக்கு கம்பல்சரி. இன்கம் டாக்ஸ் கட்டுற ஆளுகிட்ட, ஒரு பெரிய கிளைண்ட் கிட்ட நம்ம இந்த பிளானை வந்து பிரசன்ட் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே ஒரு பிளான் பிரசன்ட் பண்ணும்போது அந்த பிளானுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். தகுதி இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மள பல சிக்கல்ல வந்து நம்மள உருவாக்கி விட்டுரும். அதனால நான் வந்து சொல்லும் போதே இந்த பிளான் எந்த செக்மெண்ட்டுக்கு யாருக்கு நம்ம வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். அதனால கொஞ்சம் உன்னிப்பா அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அசஸியா இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த திட்டத்தை வந்து நம்ம சொல்லலாம் நண்பர்களே. இந்த திட்டத்துல நம்ம என்ன பிளானை மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த மிக்சிங் பிளானோட டீடைல்ஸ். 3 பிளான் மிக்ஸ் பண்றோம். என்ன மிக்ஸ் பண்றோம்? ஜீவன் அமர். இந்த பிளான் நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ஏஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வயசு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். 30 வயசு உள்ள நபருக்கு நம்ம இந்த பிளானை வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எல்லா வயசுக்கும் நீங்க வந்து அதை மாத்திக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டேமையும் மாத்திக்கலாம், சம்மர்ஸோட மாத்திக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்கிறாரோ அப்படி எல்லாம் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக நம்ம சில கொட்டேஷனை எடுத்துட்டு போய் அதுல இருந்து அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ற மெத்தட் தான் இந்த பிளான் காம்பினேஷனை பொறுத்தவரை நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மெத்தடு. ஏன்னா நம்ம கேட்பதே கொஞ்சம் பெரிய பிரீமியமா கேட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அவருக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. இந்த திட்டத்தை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் அமர்ல 40 இயர் டேம், மேக்சிமம் வந்து 40 இயர் தான் கொடுக்க முடியும். 40 இயர் டேம்ல வந்து 1 crore, 40 இயர் டேம்ல 1 crore ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இல்லாம கொடுத்துருக்கோம். பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 crore 40 இயருக்கு வந்து 30 வயது நபருக்கு வந்து 23,625 வரும். ஜிஎஸ்டி வந்து 4,252 வரும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து பியூர்லி டேம் பிளான். அடுத்தது 714 நியூ என்டோமெண்ட் பிளான். நியூ என்டோமெண்ட் பிளான்ல டேம் வந்து நம்ம 35 வருஷம் கொடுக்குறோம். 35 வருஷத்துல எவ்வளவு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 lakh கொடுக்குறோம். 21 lakh கொடுக்கும்போது பிரீமியம் எவ்வளவு வருதுன்னா 58,939 வருது. ஜிஎஸ்டி 2,652. மொத்தம் மெச்சூரிட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,02,37,500. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம்? அவர் இல்லைனாலும் 1 கோடி. அமரை பொறுத்தவரை அவர் இல்லைன்னா எப்பனாலும் டே 1லயே 1 கோடி கிடைச்சிரும். இருந்தாலும் 1 கோடி. அந்த 1 கோடி எங்க இருந்து வருது? நியூ என்டோமெண்ட் பிளான்ல இருந்து வருது. அதனாலதான் நம்ம வந்து அதிக வருஷம் போடுறோம். 35 வருஷம் போடும்போது குறைவான பிரீமியத்திலேயே மெச்சூரிட்டி வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். அடுத்த பிளான் என்ன மிக்ஸ் பண்றோம்? அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 80,000 ரூபாய் வருஷம் லைஃப் டைமா வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த 80,000 என்னது? ஜீவன் உமங்கு பாலிசி 20 இயர் டேர்ம்ல 10 லட்சம் கொடுக்குறோம். அப்ப 20 இயர் முடிஞ்ச உடனே அந்த 10 லட்சத்துல 8% தான் 80,000. அது வந்துகிட்டே இருக்கும். மெச்சூரிட்டிக்கு அப்புறம் டெத் ஏற்பட்டால் ஃபேமிலி ஃபண்டுன்னு சொல்லி ஒரு 50 லட்சம் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா? 50 லட்சத்துக்கு மேலதான் கொடுப்போம். அது என்ன அமௌண்ட்? உமங்கோட அமௌண்ட். ஏன்னா உமங்குங்கிறது 100 ஏஜ் வரைக்குமே அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது.
எண்டோமெண்ட் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வருஷம் தான். அமர பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 40 வருஷம் தான். அப்ப 30 வயது நபருக்கு அதிகபட்சம் 70 ஏஜ் வரைக்கும் தான் அந்த அமரான கவர் இருக்கும். 70க்கு மேல உமங்கு வந்துடும். 70க்கு மேல அவர் எப்ப இறந்தாலும் அந்த உமங்கோட சம்மஷூடு போனஸ், ஃபைனல் போனஸ் எல்லாமே அவருடைய ஃபேமிலிக்கு கொடுத்துருவோம். அதுதான் இந்த கான்செப்டுங்க. இதுல வந்து நம்ம ரிஸ்க் கவரும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம், மெச்சூரிட்டியும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம், ஃபண்டு ஃப்ளோவையும் ஃபோக்கஸ் பண்றோம். அதற்கான கொட்டேஷன் உங்களுக்கு இப்ப நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஜீவன் அமரு 40 இயர் டேர்ம்ல 1 crore, நியூ என்டோமெண்ட்ல 35 வருஷ டேர்ம்ல 21 lakh. நம்ம வந்து அந்த 1 crore மெச்சூரிட்டி வர்றவனும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சம்மஷூட மாத்திக்கிறோம். சப்போஸ் இன்கேஸ் ஒரு பார்ட்டி சார் 35 வருஷம் ரொம்ப லாங்கா இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு 15 இயர்ஸ்லயே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? சார் 15 இயர்ஸ்ல 1 crore கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா நீங்க அதிகமான தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமான பிரீமியம் கட்ட வேண்டிய நிலைமை வரும் சார். அதுக்கு நீங்க ஓகேனா எங்கிட்ட அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய தேவைக்கு ஏத்த இந்த திட்டத்தை கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன். நம்ம கொண்டு போய் கொடுக்கறத அப்படியே கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது இல்ல. ஏன் இதை சொல்றோம், என்ன பர்பஸுக்காக இந்த திட்டத்தை கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம எஜுகேட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அவரு தேவை அவரு சொல்லும் போது, சார் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த பிளானை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சார், இப்படியே தான் நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு பர்பஸ்ல நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு ஷார்ட் டேர்மா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் ஒரு முடிவுக்கு வருவார். சரி 15 இயர்ஸ் போட்டா இவ்வளவு பிரீமியம் வருதா, அப்ப ஒரு ஒரு 20 இயர்ஸ் போட்டா என்ன சார் வரும்? அப்ப நீங்க ஒரு 20 இயர்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 55 60 லேக்குக்கு நீங்க எடுத்தீங்கன்னா போதும் சார். அந்த மாதிரி நம்ம டேம் குறைக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்ப 1 crore அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மெச்சூரிட்டி 1 crore வேண்டாம், 50 லட்சம் இருந்தா கூட போதும், என்னால அவ்வளவு பிரீமியம் கட்ட முடியாதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் மாற்றம் பண்ணி கொள்ளலாம். அடுத்து ஜீவன் உமங்கு. அதே மாதிரி நீங்க ஜீவன் உமங்குல 80,000 எனக்கு கம்மியா இருக்கு சார், இதை விட அதிகமான அமௌண்ட் வரணும்னா என்ன செய்யணும்? சார் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணி போட்டீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்ம அவருக்கு நம்ம எஜுகேட் பண்ணலாம். நண்பர்களே, இதுதான் இந்த திட்டத்துடைய பலன். பாருங்க கொட்டேஷன் என்ன ஆகுது, ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் 1,46,825 அவர் பிரீமியம் கட்டுவாரு. 2வது வருஷத்துல இருந்து 1,44,264 கட்டுவாரு. டே 1லே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் வந்து 1,32,46,500 ரூபாய். ஏன்னா என்டோமெண்ட் பாலிசிக்கான கவரும் கிடைக்கும், உமங்குக்கான கவரும் கிடைக்கும், என்டோமெண்ட்டுக்கான 1 இயர் போனஸும் கிடைக்கும், உமங்குக்கான 1 இயர் போனஸும் கிடைக்கும், அதோட ஜீவன் அமருக்கான இன்சூரன்ஸ் கவரான அந்த 1 crore கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ரிஸ்க் ஏற்பட்டால் கூட அவருக்கு 1,32,00,000 கிடைக்கும். விபத்துனா 1,63,46,500 ரூபாய் கிடைக்கும். 20 இயர் முடிஞ்ச உடனே 50 வயசு ஆன உடனே 50 வயசுல இருந்தே அவருக்கு 80,000 ரூபாய் வருஷம் வர துவங்கிரும். 50 வயசுக்கு அப்புறம் அவர் கட்டக்கூடிய பிரீமியமும் குறைஞ்சிருது. 88,143 ரூபாய் அவர் கட்டினா போதும். ஏன்னா உமங்குக்கான பிரீமியம் குறைந்து விடும். ஜீவன் அமரு 40 இயர் போட்டிருக்கோம், என்டோமெண்ட் 35 வருஷம் போட்டிருக்கோம், உமங்கு எத்தனை வருஷம் போட்டிருக்கோம்? 20 இயர் போட்டிருக்கோம். அப்ப 20 இயர்க்கு அப்புறம் அவர் கட்டக்கூடிய பிரீமியம் குறையும். அவருக்கு 80,000 ரூபாய் பணம் வரும், வெறும் 88,000 தான் அவர் கட்ட வேண்டி வருது. அதுக்கப்புறம் அவர் பணம் இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, வர்ற பணத்தை வச்சு அவரு பிரீமியத்தை கட்டிக்கலாம். அடுத்து 35வது வருஷம் என்ன ஆகும்? அவருக்கு 55 65 வயசு ஆகும்போது 30 வயசுல போடுறாரு, 35ங்கும் போது 65 வயசு ஆகும்போது அவருக்கு அந்த என்டோமெண்ட்டுக்கான மெச்சூரிட்டி 1,03,17,500 ரூபாய் மெச்சூரிட்டி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த என்டோமெண்ட்டுக்கான பிரீமியமும் இல்லாம போயிடும், அமருக்கான பிரீமியம் மட்டும்தான் வரும்.
அமருக்கான பிரீமியம் எத்தனை வயசு வரைக்கும் வரும்? 69 வயசு வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உமங்கோட பணமானது லைஃப் டைமா அவருக்கு வந்துட்டே இருக்கும். அந்த உமங்குக்கான அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் அவர் 80வது வயசுல ரிஸ்க் ஏற்பட்டா கூட அவர் ஃபேமிலிக்கு 63,96,000 கிடைக்கும். நம்ம ஒரு 50 லட்சம் தான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்போம் போஸ்டர்ல. ஆனா அவர் வந்து வருஷம் கூட கூட இந்த அமௌண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே வந்து அவர் 60 ஏஜ்ல ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா மெச்சூரிட்டி வாங்கிறாரு 55ல 55ல மெச்சூரிட்டி இல்ல 65ல மெச்சூரிட்டி வாங்கிறாரு 1 crore. சப்போஸ் 66ல இறந்துட்டா கூட இன்னொரு 1,52,00,000 அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஏன்னா அமரோட கவரேஜ் வந்து 70 வயசு வரைக்கும் அவருக்கு கன்னியூ ஆகும். அப்ப அவருக்கு இந்த ப்ராடக்டை நம்ம குரோர் அப்படின்னு பத்தி பேசும்போது அவரு கொஞ்சம் இதில் அவருடைய கவனம் வந்து இதுல போகும். நம்ம செப்பரேட்டா டேர்ம் பிளான் மட்டும் போதும்னு கேக்குறாங்க வைங்க. சில கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, டேர்ம் பிளான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் பிளான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இந்த மாதிரி பிளான் காம்பினேஷனை மிக்ஸ் பண்ணி, சார் உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, நீங்க இந்த வயசுல இந்த ரிஸ்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா லைஃப் லாங்கா ஒரு ப்ரொவிஷனையும் கொடுக்க முடியும். உங்களுக்கும் வந்து நீங்க அதிக வருஷம் நீங்க சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லம்சமா ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இன்கேஸ் நீங்க சம்பாதிக்கும் போதே இளமையிலேயே உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டா உங்க குடும்பம் பாதிக்காம பாதுகாக்கவும் முடியும். அப்ப இது வந்து 3-1 பிளான் மாதிரி எல்லா நீடும் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் சார். அதனாலதான் இந்த பிளானை வந்து சுல்தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இது புரிஞ்சதுன்னா நம்ம அடுத்த திட்டத்துக்கு போயிடலாம். சார் இதுல ஒரே டவுட் சார். சொல்லுங்க மேடம். இப்போ இதுல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றல அவங்களுக்கு மட்டுமா, ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியுமா சார், இல்ல சேலரி? இல்ல, அதாவது மேடம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அமரை பொறுத்தவரை உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். ஐடி அசசியா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா அவங்க ஃபார்ம் 16 வச்சிருப்பாங்க. ஃபார்ம் 16 இருந்தாலும் போதும். இப்ப ஆபீஸ்ல சேலரி வாங்குறாங்க, இப்ப ஒரு 20,000 சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க ஆபீஸ்ல கேட்டா அது கொடுப்பாங்களா சார்? இல்ல, அவங்க பிரைவேட் எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் மேடம் இதுல போட முடியும். ஐடி ஃபைல் அத ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் நம்ம இது கொடுக்க முடியும். ஆமா 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 ஆமா, அதுக்காக நான் முதல்லயே அதை சொன்னேன் மேடம். ஓகே சார், ஓகே, थैंक यू. சிறிதேன ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் ஒன் டவுட், how a person will accept for 30-35 year term as term for premium, as nowadays they are asking only single premium for one time and will see next time not able to continue for. சார் சிங்கிள் பிரீமியம் தான் வேணும்னு கேட்கறவங்க நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்கு. 30-35 வருஷம் ஏன் நான் கொடுக்குறேன்? இப்ப 30 வயசு ஆகுது சார் உங்களுக்கு, 30-35 வருஷம் கழிச்சுதான் பணம் அப்படிங்கிறது கிடையாது. கொட்டேஷன்ல காட்டுங்க. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க லோன் வாங்கிக்கலாம். ஃபண்டு ஃப்ளோங்கிறது எப்பவுமே இருக்கும் சார். 6 மாசம் ஒருக்க இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்கன்னா போதும். இது வந்து வித்தவுட் எனி ப்ராசஸிங் ஃபீ இல்லாம, எந்த ப்ராசஸும் இல்லாம ப்ரீ சாங்ஷன்ட் லோன் இதுல இருக்கு சார். நான் ஏன் அதிக வருஷம் கொடுக்கறேன் அப்படின்னா, நமக்கு இப்ப நீங்க சம்பாதிக்கிற வயசுல இருக்கீங்க. இப்ப உங்க கையில பணம் கொடுக்கறத விட உங்களது வருமானம் இல்லாத ஒரு காலகட்டத்துல பணம் உங்க கையில இருந்தா தான் அது உங்களுக்கு பாதுகாப்பு. அதே சமயத்துல நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணிதான் இந்த பிளானை கொடுக்குறேன் சார். இல்ல நீங்க ஸ்பெசிபிக்கா எனக்கு சிங்கிள் பிரீமியம் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட சிங்கிள் பிரீமியம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் கொடுத்துட்டு போங்க. சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் கொடுக்கலாமே. நம்மகிட்ட எல்லா ப்ராடக்டும் இருக்கு. நம்ம இதே தான் உள்ள அவருக்கு திணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு சாம்பிள் சொல்றோம். அவருக்கு என்ன நீடோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நமக்கு முதல்ல
உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு என்ட்ரிங்க. எப்பவுமே ஒரு புது விஷயத்தை பேசும்போது அவர் நம்ம சொல்றத முதல்ல என்னன்னு கேட்பாங்க. நம்ம சும்மா ஒரே ஒரு திட்டத்தை பத்தி மட்டும் பேசுறதை விட இந்த மாதிரி டிஃபரெண்டா, சார் நீங்க இல்லைனாலும் 1 கோடி, நீங்க இருந்தாலும் 1 கோடி, உங்களுக்கு வருஷம் பணம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம். அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அதுல பிடிக்கல, உடன்பாடு இல்ல, அவர் தேவை வேறையா இருக்கு அப்படின்னா, அப்ப அவர் ஒரு அப்ஜெக்ஷனை பண்ணுவாரு. எப்ப ஒரு கிளைண்ட் அப்ஜெக்ஷன் பண்ண துவங்கிட்டாரோ அப்பயே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்ப ஒரு கிளைண்ட் நமக்கு அப்ஜெக்ட் பண்ண துவங்கி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஆப்போசிட்டா ஒரு கேள்வி கேட்க துவங்கிட்டாலே அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா அவரை உங்க வழிக்கு கொண்டு வரலாம், இல்ல அவர் வழிக்கு நீங்க போகலாம். அவர் இதுக்கு நம்மகிட்ட அவரு ஒரு விற்பனை செய்வதற்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு வைங்களேன், அவர் எந்த அப்ஜெக்ஷன் பண்ண போறது இல்ல, எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. சரிங்க நான் சொல்றேங்க, அப்புறம் பார்க்கலாங்க, இப்ப எனக்கு மூடு இல்லைங்க, எனக்கு இப்ப பணம் இல்லைங்க, இன்னைக்கு நல்ல நாள் இல்லைங்க, இன்னைக்கு அஷ்டமிங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன காரணங்கள் இருக்கோ அத்தனை காரணத்தையும் சொல்லி இன்று போய் நாளை வான்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு அதுல ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒரு 30 வருஷம் 35 வருஷம் பிரசன்ட் பண்ணும்போது ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு, எனக்கு சிங்கிள் பிரீமியம் வேணும்னு கேட்கிறாருன்னா அதுவே ஒரு இண்டிகேட்டர் அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க விற்பனையானது நடக்கும். ஆகவே நீங்க அதுக்காகலாம் மனச்சோர்வுல அடைய வேண்டியதில்லை. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போனோமே இப்படி ஆகி போச்சேன்னா நீங்க ஒன்னும் குழப்ப வேண்டியதில்லை. இது ஒரு நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட். என்ன சொல்லி நம்ம கேட்கறது அப்படிங்கறதான். ஓகேவா? அடுத்து என்ன கேக்குறாங்க? அருமையான திட்டக் கலவை, அதிகப்படியான கவரேஜ், ஒவ்வொரு ஆண்டும் தொடர் வருமானம், ரிட்டையர்மெண்ட் நேரத்தில் மொத்த தொகை என அனைத்து எதிர்பார்ப்புகளையும் இத்திட்டம் பூர்த்தி செய்யும். எஸ், சிறிய சார் ஓகே போட்டாரு. அவருக்கு இப்ப நான் சொன்ன மெத்தடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொண்டு போய் கொடுக்கறதா அப்படியே ஒருத்தர் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம போய் அங்க புதுமையா பேச்ச துவங்குறோம், அவருக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் தேவைக்கு ஏத்த மாதிரி நம்மகிட்ட எல்லா திட்டமும் இருக்கு, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும். அடுத்த திட்டம் போயிடலாமா நண்பர்களே? வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? போயிடலாமா அடுத்த திட்டம்? தங்கவேல் மட்டும்தான் சொல்றாரு, மத்தவங்க என்ன பண்றீங்க? சார் லாங் டேர்ம் எப்படி சார் எடுத்துக்குவாங்க? லாங் டேர்ம் ராமூர்த்தி சார். சார் இப்போ இவ்வளவு நேரம் அதான் சார் சொன்னேன் உங்களுக்கு. நிறைய பேர் லாங் டேர்ம் விரும்ப மாட்டாங்க இல்லையா? இல்ல இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன் நான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனதை நீங்க கேட்கவே இல்லையா? இல்ல சார், எனக்கு புரியல, கேட்கல புரியல. சார் நம்ம 35 வருஷத்துக்கு கொட்டேஷன் கொடுக்கிறோம், சாம்பிள் ஆமா கொடுக்கிறோம். சார். அவர் 35 வருஷங்கிறது எனக்கு ரொம்ப லாங்கா இருக்குங்கிறாரு. சரிங்களா? ஆமா சார். ஷார்ட்டா வேணும்னு கேக்குறாரு. நம்மகிட்ட ஷார்ட் டைம் இருக்கா இல்லையா? நம்மகிட்ட இருக்குது சார், இருக்குது. அவ்வளவுதான். ஷார்ட் டைம் கொடுத்து சார் அதுக்கு இந்த மாதிரி கட்டணும், 1 கோடி வேணும்னா இவ்வளவு கட்டணும், அதுக்கு உங்களால முடியும்னா சொல்லுங்க சார். இல்ல என்னால அமௌண்ட் இவ்வளவு முடியாதுங்கிறாரு, அப்ப என்ன பண்ணுவோம்? குறைக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சிம்பிள். நம்மகிட்ட எல்லா விஷயமும் இருக்கு சார். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த திட்டம் போலாம். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க சார், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. எத்தனை ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க, எதுக்கு அன்மியூட் பண்றீங்க? இங்க பேசுற மாதிரி இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா மியூட் பண்ணிக்கங்கன்னு என்ன சொன்னாலும் கேட்பதற்கு தயாரா இல்லை. சரி, அடுத்த திட்டம் நம்ம போலாம். கல்ப விருக்ஷா திட்டம், இந்த திட்டத்துக்கு பேரு பெஸ்ட் கோம்போ ஃபார் யங்ஸ்டர்
இதோடைய திட்டத்துடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இன்வெஸ்ட் 600 டெய்லி ஃபார் 15 இயர்ஸ் அண்ட் கெட் 50 lakhs ஆன் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டியோட உங்களுக்கு பணம் முடிய போதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் உங்களுக்கு பணம் வரும். ஏஜ் 70ல ஒரு 50 lakhs நீங்க வாங்கிக்கலாம். ஏஜ் 80ல ஒரு 50 lakhs வாங்கிக்கலாம். ஏஜ் 90ல ஒரு 50 lakhs வாங்கிக்கலாம். ஏஜ் 100, இதை எதுக்கு 100, 90லாம் போடுறேன்னா, இனி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மனிதனுடைய சராசரி ஆயுட்காலமானது அதிகமாக்கிட்டு தான் வரப்போகிறது. சப்போஸ் நம்மளுடைய ஆயுட்காலம் நீடித்து, இப்பயே பாத்தீங்கன்னா சயின்டிபிக்னால என்ன பண்றாங்க, நிறைய வருஷம் ஆயுட்காலமானது வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அப்ப நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பேசும்போது இந்த 100ங்கிறது மினிமம் ஆகி போகும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு 100ங்கிறது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா இதுவும் சாத்தியப்படக்கூடிய காலகட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும் மெடிக்கல்னால எவ்வளவு தூரம் நம்ம போன உயிரை கூட காப்பாத்தி உட்கார வைக்க முடியுது. அப்ப இனி ஃபியூச்சர்ல இன்னும் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குன்னு நான் சொல்ல வரேன் சார். அவ்வளவுதான் சார் இதுல நான் சுருக்கமா சொல்ல வர்றது. இது நீங்க இது வரைக்கும் நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி எடுத்திருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷம் பணம் கட்டுவீங்க சார். அந்த குறிப்பிட்ட வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் சார். அதோட உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருஷம் நீங்க வாழ்றீங்க, அப்ப நீங்க பணத்துக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். ஏன்னா நம்ம போட்ட ஒப்பந்தம் 20 வருஷம் போட்டோமா, 20 வருஷம் நீங்க பணம் கட்டினீங்களா, அதுக்கான பணத்தை நம்ம கொடுத்தோமா, லாபத்தை கொடுத்தோமா, நம்ம ஒப்பந்தம் நிறைவேறிடுச்சா, நன்றி வணக்கம் சார். அதுக்கப்புறம் நீங்க புதுசா போட விருப்பப்பட்டா போடுங்க சார், இல்லைன்னா பை பைன்னு நாங்க போயிடுவோம் சார். ஆனா இப்ப மாறும் இந்த காலத்துல மக்களுடைய ஆயுட்காலம் நீடிப்பதால அதுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கணும். கற்ப மரம், கற்ப விருட்சம் மாதிரி உங்களுக்கு எப்போதுமே அது தொடர்ந்து பலன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கூட்டு திட்டத்துக்கு கற்ப விருட்சக்கான்னு நாங்க வந்து பேர் வச்சிருக்கோம் சார். இது பாருங்க, மெச்சூரிட்டி அப்பயும் பணம் கொடுக்கும். உங்க வயசான காலத்துல மட்டும் அல்லாம நீங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, லோன் இருக்கு. மற்ற விஷயம்லாம் நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம். நான் இந்த பிளான் காம்பினேஷனை பத்தி மட்டும் பேசுறேன். நீங்க உட்காந்து டீட்டெயில் பண்ணும்போது இதுல உள்ள பிளஸ் பத்தி நீங்க நிறைய சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது என்ன திட்டம் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுதான் இதோடைய காம்பினேஷன். இதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டின ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்க யாருக்குனாலும் இந்த திட்டத்தை கொடுக்கலாம். 2 பிளானை வந்து மிக்ஸ் பண்றோம். என்னென்ன மிக்ஸ் பண்றோம்? 736 G1 லேப் 25 இயர் 16 இயர் பிபிடி, சம் அஷ்யூர்ட் 20 lakh. இதுக்கான பிரீமியம் 95,854. இதோட மெச்சூரிட்டி 52 லட்சம். அடுத்து G1 உற்சவ், இது ஒரு 16 இயர் டேர்ம்ல கொடுக்குறோம், 20 lakh கொடுக்குறோம். இதுவும் இதுக்கான பிரீமியம் 1,20,600. டோட்டலா பாத்தீங்கன்னா பிரீமியம் 2,16,000 ரூபாய் வருது. சம் அஷ்யூர்டு வந்து 40 லட்சம் வருது. இது என்ன மாதிரி ஃப்ளோ வருது, இது எப்படி வருஷ வருஷம் அவருக்கு வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு எப்படி 50 லட்சம் வருது அப்படிங்கிறத கொட்டேஷன் பார்க்கலாம். G1 லேப்ல 25-16ல 20 lakh, G1 உற்சவ்ல 16 இயர்ல ஒரு 20 lakh. அப்ப ஏஜ் 30 அப்படிங்கும்போது 55வது வயசுல G1 லேபோட மெச்சூரிட்டி கிடைச்சிடும். டே 1ல இன்சூரன்ஸ் கவர் வந்து 4174. இதே விபத்தா இருந்தா 81 லட்சம் வருது. 45-45க்கு மேல அவர் பணம் கட்ட வேண்டியது இல்லை. 45 வரைக்கும் அவர் பணம் கட்டினார்னா போதும். 55வது வயசுல அந்த G1 லேபோட மெச்சூரிட்டி வந்து 52 லட்சம் வந்துருது. அடுத்து 70ல அவர் என்ன பண்றாரு, உற்சவ் வந்து நம்ம
பிளெக்சி இன்கம் பெனிஃபிட்ல போடுறோம். அது அக்குமுலேட் ஆகுற அமௌண்ட்ல இருந்து அவர் 50 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா அவரு அந்த சமயத்துல அவர் க்ளோஸ் பண்ணால் கூட 1,07,00,000 ரூபாய் அவர் வந்து க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் ஏஜ் 70 ஆகும்போது நான் அந்த பாலிசியை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா மொத்தமா 1,07,00,000 வாங்கிக்கலாம். இல்லைன்னா 50 லட்சம் மட்டும் எடுத்துட்டு மீதி அவர் கன்டினியூ பண்ணிக்கலாம். 50 லட்சம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்குள்ள எவ்வளவு எடுக்கலாம், மேலையும் கூட எடுக்கலாம். ஏன்னா அப் டு 75% வரைக்கும் ஒருத்தர் வித்ட்ரா பண்ண முடியும். அதெல்லாம் ஒவ்வொருத்தர் நம்ம உட்காந்து பேசும்போது அவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பிரசன்ட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இந்த பிளானை பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். 50 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றாரு. அடுத்து 80 வயசுல ஒரு 50 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றாரு. அடுத்து 90 வயசுல ஒரு 50 லட்சம் வித்ட்ரா பண்றாரு. அடுத்து 100 ஏஜ்ல ஒரு 50 லட்சம் வித்ட்ரா பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் இருந்தாலும் கன்னியூ ஆகும். சப்போஸ் அந்த ஏஜ்ல அவர் க்ளோஸ் பண்ணால் கூட 97,82,000 ரூபாய் வரும். இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா கூட அவருக்கு எந்த வயசுல ரிஸ்க் ஆகுறாரோ அப்ப என்ன அமௌண்ட் வருங்கிறது இந்த காலத்துல வந்துருது. உதாரணமா 80 வயசுல 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு 82ல அவர் ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா 70 லேக் ருபீஸ் வந்து அவருடைய நாமினிக்கு கிடைக்கும். சப்போஸ் ஏஜ் 60ல ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா 65 லேக் கிடைக்கும். அப்ப எந்த வயசுல இறந்தாலும் அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆனது டே 1ல இருந்து 100 வயசு வரைக்குமே அவருக்கு இன்சூரன்ஸ் கவரும் இருக்கும். பணம் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அவர் பணமும் எடுத்துக்கலாம். அடுத்து அவர் பணம் கட்டுற கமிட்மெண்ட் வந்து ஒரு அதிகபட்சமா 16 இயர்ஸ்லயே அவருடைய பிரீமியம் கமிட்மெண்ட் வந்து முடிந்து விடுகிறது நண்பர்களே. இதுதான் கற்ப விருட்சா திட்டம். இது அதே மெத்தட் தான். நம்ம போய் சொல்றோம், அப்புறம் அவருக்கு உடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பாலிசியை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா நண்பர்களே? டவுட் இருக்கா இதுல எதுவும்? எனி டவுட்? டவுட் இருந்தா கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? என்னோட பேர் மாரிச்சாமி, விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ பொதுவாகவே சார் இப்போ எல்ஐசியில் வந்து நம்ம பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது வட்டி விகிதம் பார்க்கும்போது லாங் டைம் அப்படின்ற வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கல, பொதுவான ஒரு இதா கேட்கிறேன் சார். நீங்க கேளுங்க. நீங்க சப்ஜெக்ட் தான் இதுவும். நம்ம போய் உட்காந்து பேசும்போது என்ன அப்ஜெக்ஷன் வருதுன்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சார் இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க ரிட்டர்ன் இல்லைன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது சார். சரி, அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு திணறல் மாதிரி நமக்கு ஒரு இது வருது. அப்ப என்ன சொல்றீங்க சார் நீங்க? நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல வந்து நமக்கு இன்சூரன்ஸ் சேர்ந்து இருக்கு. ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. இதுல நமக்கு இன்சூரன்ஸ் சேர்ந்து இருக்கு. அதனால வந்து வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் இன்ட்ரெஸ்ட விட கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சார். இல்ல, இது வந்து அவருக்கான சரியான பதில் இல்ல. இதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன். நம்ம சொன்னதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. நானே அக்செப்ட் பண்ண மாட்டேனே. அதனாலதான் சார் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் சார். இல்ல, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். பணவீக்க விகிதம் என்பது அவரு கட்டக்கூடிய பிரீமியத்துக்கும் அப்ளை ஆகுமா ஆகாதா? அப்ளை ஆகும் சார். இன்னைக்கு 100 ரூபீஸ் உள்ள மதிப்பு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 100 ரூபீஸ்க்கு அதே மதிப்பு இருக்குமா? இருக்கா? கண்டிப்பா இருக்காது சார். அப்ப இன்னைக்கு நான் கட்டக்கூடிய பிரீமியத்தோட மதிப்பு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே மதிப்பு இருக்குமா? இருக்காது சார். கண்டிப்பா கம்மியா தான் சார் மதிப்பு. ஆனா நீங்க அதே அமௌண்ட் தானே கட்டுவீங்க சார்? ஆனா அதே அமௌண்ட் தான் சார் கட்டுவோம் சார். இன்னைக்கு விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு சார். நாங்க வந்து எல்ஐசில செலவு எல்லாம் கூடிடுச்சு சார். அதனால உங்களுக்கு இந்த பிரீமியம் இல்ல சார். அது வந்து நீங்க பாலிசி போடும்போது அந்த விலைவாசிக்கு அந்த பிரீமியம் சார். இப்ப விக்கிற விலைவாசிக்கு இப்ப உள்ள பணவீக்கத்துக்கு உங்களுக்கு இந்த பிரீமியம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரீமியத்தை மாத்தி மாத்தி கூட்டி கூட்டி வாங்கி இருந்து மெச்சூரிட்டியை நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா நீங்க வந்து பணவீக்கத்தை வந்து நீங்க சொல்றதை நான் 100% ஒத்துக்குவேன் சார்.
நாங்க பிரீமியத்தை மாத்துறது இல்ல சார். இன்னைக்கு என்ன டே ம், 1ல இப்ப 2024 நீங்க என்ன பிரீமியம் கட்டி என்டர் ஆகுறீங்களோ அதே ம், ம். பிரீமியம் தான் நீங்க 30 வருஷம் டேர்ம் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2040 நம்ம என்ன சார் பிரீமியம் வாங்குவோம். அதே பிரீமியம் தான் சார் வாங்குவோம். ஆனா 2024 காஃபி விலை என்ன சார்? 2024 சார். இன்னைக்கு இன்னைக்கு என்ன விலை? இன்னைக்கு வந்து காப்பி விலை வந்து 15 ரூபா 20 ரூபா இருக்கு சார். இதே 2040 என்ன விலை சார் இருக்கும்? கண்டிப்பா ஒரு 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் இருக்கு சார். ஒரு 40 100 ரூபா டிவிஸுக்கு ஒரு 100 டிவிஸுக்கு போயிடாது. கண்டிப்பா போகத்தான் சார் செய்யும். எல்லா விலைவாசி நான் கண்டிப்பா. சொல்றேன் பாரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப வந்து நம்ம என்ன அவங்க சொல்ல வரோம் திருப்பி அப்படின்னா, அவங்க தமாஸ் திருப்பி ஒரு என்ன பக்கம். பேசுறாங்க? நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்றேன். நம்ம நீங்க ஓகே சார். வந்து கிளைனிக் என்ன சொல்லணும்னா, சார் பிரீமியத்தை நாங்கள் மாற்றுவதில்லை. பணவீக்க அவங்க விகிதம் மெச்சூரிட்டிக்கு எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதே ம், ஃபார்முலா நீங்க கட்டுற பணத்துக்கும் அப்ளை ஆகும் சார். அது ரெண்டும் ம், உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். ஒண்ணு. ம், 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 ம். அடுத்தது நாங்க கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க அதிகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? ம். ஆமா சார். நீங்க வேற ஆமா எதுல சார். சார் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா உண்மைதான் சார். அதை நான் கேட்டிருக்கேன் சார். நான் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன அது அந்த மாதிரி சார் நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களது முதுமை காலத்துல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பத்தி நான் பேசுறேன். ஓகே. ஒரு 5 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல உங்களுக்கு அதிகமான திட்டம் கொடுக்கக்கூடிய முதலீடு என்பது தாராளமா எவ்வளவோ இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ம். நீங்க எங்களை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுக்க நீங்க எதை ஃபீல் பண்ணுவீங்க? அதிகபட்சம் போனா நீங்க ஷேர் மார்க்கெட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். இல்ல உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் வந்து லேண்டா வாங்கி போட்டா அது விலை ஏறுமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா சார். கோல்டா வாங்கி வச்சா நான் எப்ப வேணாலும் பணம் வாங்கிக்கலாம்னு ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இது ஒவ்வொன்றிலையும் உள்ள டிமெரிட்டையும் ம், நமக்கு ம், உள்ள ம், பிளஸ் பாயிண்டையும் நீங்க ம், எடுத்து சொல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்ஷனை ரொம்ப ம், சுலபமாக ஓவர் கம் பண்ணலாம். நம்ம ம். சேனல்ல அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வீடியோ இருக்கு. ஆமா பாத்திருக்கீங்களா சார். அதை நீங்க? நான் பார்த்திருக்கேன் சார். ஃபுல்லா பார்க்கல சார். 1-2 வீடியோ மட்டும் தான் சார் பார்த்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்றது அதுக்கு? நீங்க விட்டு சார். அதைதான் கேட்கணும். அதைத்தான் பார்க்கணும். கண்டிப்பா. சரி சார். 12 விதமான அப்ஜெக்ஷன் நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான அப்ஜெக்ஷன் வந்து இன்னும் எஃபெக்டிவா. ஏன்னா இன்னைக்கு நான் அதை சொன்னேன்னா நம்மளுடைய பர்பஸே மாறிடும். ஓகே அப்ஜெக்ஷன் ஓகே ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளுடைய சார். ரிட்டர்ன்ஸை முதல்ல எப்படி நம்ம வந்து கணக்கு போட தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்ஐசி ரிட்டர்ன் எவ்வளவு நீங்க எப்படி சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார். தெரியாது சார். அதெல்லாம் தெரியாது நீங்க சார். கத்துக்கங்க. சரி சார். இதுவரை நம்மளுடைய பயிற்சி வகுப்புல எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? 6 இல்ல மந்த் சார். பண்ணதில்ல சார். பண்ணதில்ல சார். பண்ணதுல அதெல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட்லாம் வராது. அப்படியே சரி சார். வந்தாலும் உங்களால் அத்தாரிட்டியா உங்களால் பேச முடியும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்க எதுக்குமே நம்மகிட்ட பதில் இருக்கு சார். ஓகே 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 சார். சரி சார். சரி சார். அதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு முதல்ல புரிதல் வேணும். நீங்களே என்ன சொல்றீங்கன்னா, சார் ஆமா சார் எங்களுக்கு வந்து பேங்கை விட எங்க வட்டி வந்து கம்மி தான் சார் அப்படின்னு நீங்களே ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா எப்படி சார் ஒருத்தர் வந்து போடுவாரு? இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொல்றது ஆமா. உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். உண்மைதான் சார். நான் உங்களை குறை சொல்றதுக்கா சொல்ல. நம்ம இன்னும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன். பேங்க் டெபாசிட் வந்து என்னது? அது வந்து சும்மா ஒரு பேங்க்ல டெபாசிட்ட பிக்ஸடா போட்டு வைக்கிறது சார். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதை எடுத்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஏன் அப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். இன்சூரன்ஸ்னாலே வேண்டாம் அப்படிங்கிறது அது ஒரு சாரார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். எல்ஐசி ஒரு சாரார் வேண்டாம். இல்ல, நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்றதுக்கு மெயின் காரணமே நம்மள பார்த்தாலே அவனுக்கு என்ன மூட்ல தோணும்னா வந்துட்டாயா அவன் வந்தாலே நீ ஒருவேளை செத்தான் தான் துவங்குவான். நம்மள வந்து சாக வைக்கிறதுக்குனே ஒருத்தன் வாரானா இவன் தாயா அப்படிமா. அந்த மாதிரி மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க சார். சில ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை எப்படி நம்ம சாகுறதுன்னு சொல்றது, நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு. சார் ஒருவேளை எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டா அப்படி சொல்லுவோமா? ஹலோ இருக்கீங்களா? சார். ஹலோ கேக்குதா?
ஹலோ, என்னாச்சு? அப்படி நிறைய முகவர்கள் நான் ஒருவேளை இல்லைனா ஏன் இப்ப கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது சார். அதான் கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க பேசுனது எதுவுமே கேட்கல சார். இப்ப கேக்குதா? கேக்குது சார், இப்ப கேக்குது சார். இதுவரை நான் சொன்னது எதுவுமே கேட்கலையா உங்களுக்கு? எப்ப இல்ல இருந்து சார், கேட்கல? இப்ப இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்களா சார்? அப்ப இருந்து கேட்கல சார். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் போனோடனே இன் கேஸ் ரிஸ்கை பத்தி சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? இன்கேஸ் நாம அவங்கள சொன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவான்ட்டுக்காண்டி நம்ம சொல்லிக்கிருவோம். நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா அவர் சார். என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? இது என்னைய எப்படா சொல்றதுக்கு பதிலா நீ நடக்கும் உணவே சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரி. இது எப்படா நடக்கும் ஆண்டவா, இவன்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறா அப்படிம்பாரு மனசுக்குள்ள. விடாம இவன் என்ன சொன்னாலும் வந்துகிட்டே இருக்கான், விடாம துரத்துறான் கண்டிப்பா அப்படின்ட்டு கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா சொல்றேன் ஃபார் ஜோக்கு. அதனால நம்ம வந்து கண்டிப்பா சார். யாருமே ஓகே டெத்துக்கு சார். அப்புறம் கிடைக்கக்கூடிய பலனை யாரும் பெரிதாக நினைப்பதில்லை, நாம் உட்பட. இப்ப உங்களுக்கு உண்மைதான் ஏதாவது ஒரு உண்மைதான் சார், எதிர்பாராத உண்மைதான் சார். விதமா அமௌண்ட் நான் வருதுன்னு இருக்கும்போது எனக்கு என்ன வச்சுக்கோங்களேன், பெனிஃபிட் அதை மட்டும் சொல்லு. உங்களுக்கு ஆமா சார். மீண்டும் நெட்டு டிஸ்டர்ப் ஆகுதோ? வாய்ஸ் இப்ப இப்ப கேக்குதா? ஆமா சார், வாய்ஸ் பிரேக் ஆகி வரும். இப்ப பிரேக் ஆகி வரும் சார். இல்ல இப்பயுமா? இப்போ ஓகே சார். அந்த ஓகே மாதிரி சார், ஓகே எல்லாமே சார். இருக்குங்க. தயவு செய்து நீங்க ஓகே சார். நம்மளுடைய மதியே ஆயுதம் அப்படிங்கிற சேனலை பாருங்க. உங்களை வந்து ஏதாச்சும் சந்தேகம்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த இதோட லிங்க் அனுப்பி விடுறேன். தேங்க்யூ சார். பாருங்க. நம்ம போடக்கூடிய தேங்க்யூ பயிற்சி சார். வகுப்புல எல்லாம் தேங்க்யூ சார். கலந்துக்குங்க. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க உங்களை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுப்பிரமணியம் ஒட்டஞ்சத்திரம், என் மொபைல் நம்பர் சாட்ல போட்டு விடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சுப்பிரமணி சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இந்த 2 பிளான் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதிட்டு இருக்கீங்களா? சார் நீங்க சொல்றது ஆமா சார், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். சரி 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 சரி. இந்த 2 பிளான் உங்களுக்கு பிடிச்சதா? நீங்க சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இல்ல இந்த 2 பிளான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பிடிச்சதான்னு சார். இது கேட்டேன். வரைக்கும் யாரும் சொல்லீங்க சார் இப்படி. இந்த 2 பிளான் உங்களுக்கு பிடிச்சதா? சார் இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லீங்க சார். இது வரைக்கும் சொன்னதை நம்ம சார் சொல்றோம். சார் இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லீங்க சார். சுப்பிரமணி ஓகே சார். ஓகே சார். சார் நான் சொல்றது சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. தங்கவேல் சார் சொல்லுங்க சார். தங்கவேல் சார் தான் ஆக்டிவா இருக்காரு. இமிடியேட்டா அப்பப்ப ரிப்ளை பண்றாரு. டப்பு 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 டப்புன்னு. சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு நம்ம ஒரு வித்தியாசமா நம்ம கொண்டு போகணும்ல, இல்லையா? ஆமா சார், அதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான். கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் எம்டிஆர்டியை நோக்கி உங்களை போக்கஸ் பண்ண வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இந்த வருஷம். அப்போ ஒரு சார் பெரிய இலக்கை நோக்கி போகும்போது நம்ம எப்பயும் பண்ற மாதிரியே அந்த வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். நமக்கு ரிசல்ட் வித்தியாசமா வேணும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சிவசங்கர் சொல்லுங்க. ஜீவன் லேப், ஜீவன் உமங் 2யும் சேர்த்து 10 லட்சம் நான் கொடுத்திருக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். சூப்பர். சிவசங்கர் அன்மியூட் பண்ணுங்க. சிவசங்கர் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகல. இப்ப சொல்லுங்க.
சொல்லுங்க. அருமையா இருக்கு சார். நம்ம ஏற்கனவே முன்னாடி 2 பிளான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப 3 பிளான் மிக்சிங் உமங்க சேர்த்து வருது. அருமையா இருக்கு கான்செப்ட். அது முதல்ல உள்ளது அப்படி கற்பவருஷம் அதோட சூப்பர். அது வந்து ஆமாங்க சார். 2 பிளான் தான், உச்சவ் அண்ட் லேப். லேப் நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி 365 நாளைக்கும் 365 காம்பினேஷன் என்கிட்ட இருக்கு. 365 காம்பினேஷன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காம்பினேஷன் என்னால சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நாங்க கேட்கணும். ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா என்ன ஆவீங்க நீங்க? கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்பப்ப நம்ம பயிற்சி வகுப்புல நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா பேச்ச துவங்கினா அவங்க ஏதோ ஒண்ணுக்கு வருவாங்களா இல்லையா சிவசங்கர்? கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க சார். ஏதோ ஒண்ணு இது பண்ணலாம் சார். நம்ம பேச்சை துவங்குறதுக்கான ஒரு அருமையான டூல் இதெல்லாம். ஆமாங்க சார். இதெல்லாம் வெற்றி பெற்ற முகவர்கள் பின்பற்றக்கூடிய யுத்தியை தான் நான் உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நார்த்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்தை தான் இங்க சொல்றேன். இந்தி வாழாக்கள் என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம தமிழ் வாழாக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். நான் மகேஷ் பேசுறேன் சார். அங்க ராஜபாளையத்துல இருந்து சார். சொல்லுங்க மகேஷ், சொல்லுங்க சார். நல்லா இருந்தது சார் 2 காம்போ எல்லாமே சொன்னது நீங்க. நடுவுல அந்த பிரேக் ஆனது சார், அது மட்டும் கொஞ்சம் இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்களேன் சார். அந்த இன்சூரன்ஸ் இப்ப நம்ம இறந்துட்டோம்னு சொல்றதுக்கு வந்து நீங்க எப்படி சொல்லணும் நான் சொன்னீங்க சார். அது இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆனதுனால சரியா கேட்கல சார் யாருக்குமே. ஒண்ணு இல்ல சார். அதாவது பொதுவா நம்ம இன்சூரன்ஸ் பத்தி நம்ம அதிகமா பேசுறோம் இல்லையா? ஆமா சார். ஆனா மக்கள் யாருமே இன்சூரன்ஸ் பத்தி பேசினா பிடிக்காதுங்க. ஏன்னா டெத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பெனிஃபிட் வந்து யாரும் அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா சார். நம்மளே பாருங்க, நீங்களே எத்தனை ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ் பாலிசி? சார் நான் உமங்க மட்டும் 5 lakhs மட்டும் தான் சார் வச்சிருக்கேன். மதிப்பு அவ்வளவுதானா உங்களுக்கு? இல்ல சார் நான் இப்பதான் ஏஜென்டா சேர்ந்தேன் சார். அதனால இப்போதைக்கு அந்த இன்கம் அதிகமா வராதனால உமங்க மட்டும் தான் சார் வச்சிருக்கேன். சரி. இல்ல நீங்க இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். 30 வருஷம் அந்த முகவர் வந்து இந்த 5 லட்சம் கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. என்னடா நம்ம தான் 5 லட்சம் வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க. அது கூட இல்லாம எத்தனையோ முகவர் இருக்காங்க. அது போக ஏற்கனவே நம்ம முந்தி சின்ன வயசுல அப்பா போட்ட ஒரு 2 பாலிசி இருக்கு சார். அது போக எக்ஸ்ட்ரா நான் பல கிளைக்கு போறேங்க ட்ரைனிங் எடுக்க. ஒரு பிஎம் சொன்ன நியூஸ் வந்து உண்மையிலே நமக்கு ஷாக்கா இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாவும் இருந்தது. அவரு அந்த கிளையில ஒரு முகவர் வந்து வருஷம் 300 பாலிசி பண்ணுவாராம். எதிர்பாரா விதமா அவர் ஒரு வண்டி விபத்துல வந்து டெத் ஆயிட்டாராம். சரிங்க சார். அவர் பேர்ல ஒரு பாலிசி கூட போர்ஸ்ல இல்லையா. 15 பாலிசி இருக்கான் அவர் பேர்ல. சரி சார். ஆனா எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காருங்க, பணம் கட்டாம விட்டுருக்காரு. பொதுவா ஒரு எல்ஐசி முகவர் எப்ப தெரியுமா அவர் பேர்ல பாலிசி போடுவாரு? ஏதாவது காம்படிஷன் கான்டாக்ட்ஸ் போடும்போது போட்டிருப்பாங்க சார். ஸ்பெஷல் கான்டாக்ட்ஸ் போடும்போது போட்டிருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாசத்துக்கு ஏதாவது ஒரு பாலிசி கொடுப்பாங்க. ஏதாச்சும் போட்டிக்கு பத்தலைனா போடுவாரு, இல்ல எம்டிஆர்டிக்கு பத்தலைனா போடுவாரு, இல்ல கிளப் மெம்பருக்கு பத்தலைனா போடுவாரு. சரி, அப்படிதான் போடுறாரு. அதையாச்சும் தொடர்ந்து கட்டுவாரான்னு பாத்தீங்கன்னா ஒரு டியோட விட்டுருவாரு. அவர்கிட்ட போய் கேட்டா அடுத்து என்ன சொல்லுவாரு, சார் அடுத்த ஒரு போட்டி வரும்ல சார், அப்புறம் என்ன சார் பண்ண முடியும் பாரு. இப்படியே 15 பாலிசிய போட்டு எல்ஐசி கொடுக்கக்கூடிய அந்த குரூப் இன்சூரன்ஸுக்கான அந்த 12 லட்சம் மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு போச்சுங்க. ஏன்னா அவரு 15 வருஷமா முகவரா இருக்காரு. இன்னைக்கு டேட்ல பேங்க்ல கொண்டு போய் அந்த 12 லட்சத்தை போட்டா எத்தனை ரூபா சார் வட்டி கிடைக்கும்? 6% தான் சார் வட்டி. 6 to 7 தான் சார் தராங்க. 6% போட்டா எத்தனை ரூபா கிடைக்கும் சொல்லுங்க? 72,000 ரூபாய் கிடைக்கும். 72,000 பெர் இயர். அப்ப பெர் மந்த் எவ்வளவு கிடைக்கும்?
மந்த் வந்து 12,000 6,000 ரூபாய் கிடைக்கும் சார். 6,000 ரூபாய் வச்சு அந்த ஃபேமிலி என்ன சார் பண்ண முடியும்? கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது சார். அப்ப இந்த அளவு அவங்க போதுமான அளவு அவங்க இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேச கத்துக்கணும். முதல்ல இன்சூரன்ஸை பத்தி அதிக நேரம் பேசாம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தான் நம்ம அதிகம் பேசணும். ஏன் தெரியுமா? அதுல இன்னொரு உண்மையும் இருக்கு. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய கிளைம்ல மெச்சூரிட்டி கிளைம் அதிகம் கொடுக்கறோமா, டெத் கிளைம் அதிகம் கொடுக்கறோமா ஒரு வருஷத்துல? மெச்சூரிட்டி கிளைம் தான் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். மெச்சூரிட்டி கிளைம் தான் அதிகமா இருக்கும் டெத் கிளைமை விட. அப்ப முதல்ல நம்ம ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுனா அவர் மெச்சூரிட்டியில இருந்தாருன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நம்ம நல்ல ஒரு தெளிவை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மீது மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட முதல்ல உருவாக்கிடணும். ஓகே, இவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச முகவரா இருக்கிறாரு, எல்லாம் புரிஞ்சு நம்மகிட்ட பேசுறாரு, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாரு, அவருக்கு ஏதோ கமிஷன் வர்றதுங்கிறதுக்காக அவர் ஒரு பாலிசியை சொல்லல அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்வாருங்க? கேட்பாரு. மாறா நீங்க போய் உட்கார்ந்த உடனே நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும்னா முடிஞ்சு வச்சுக்காத. நிறைய பிளான் நம்மளே போடாம இருக்கு. ஜீவன் தாரா 2 நல்ல பிளான் இப்பதான் சார் தெரியுது சார். ஒரு மீட்டிங்ல தான் சொன்னாங்க சார். மதுரையில இருந்து பிஎம் வரும்போது தான் சொன்னாங்க சார், ஜீவன் தாரா 2 நல்ல பிளானு, நீங்க யாருமே அதை வந்து நிறைய போக்கஸ் பண்ணல அப்படின்னு. அதான் அதனால இந்த மாதிரி நீங்க பேச கத்துக்கங்க. நிறைய பயிற்சி வகுப்புல வந்து நீங்க கலந்துக்கங்க. சேனலை பாருங்க, அதுல கிட்டத்தட்ட 350 வீடியோ இருக்கு இல்லையா தங்கவேல் சார்? சரிங்க சார். தங்கவேல் சார் எல்லாம் ரெகுலரா நம்ம சேனலை நிறைய கம்பேரிசன் சார். இல்ல சார், நானும் பாத்துட்டு இருக்கேன் சார். பிரைவேட் பிளான்ல நீங்க ஆல்ரெடி எல்லா பிளானும் கம்பேரிசன் போட்டிருக்கீங்க. ஆமாமா, பிரைவேட் கம்பெனிஷன் எல்லா அப்ஜெக்ஷன் என்னத்துக்கு தேவையோ அது எல்லாமே இருக்குங்க, அனைத்துமே இருக்குங்க நம்ம சேனல்ல. ஓகே நண்பர்களே, இன்றைய பயிற்சி வகுப்பை நம்ம இத்துடன் நிறைவு செய்வோம். இதற்கான போஸ்டர், இதற்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எம்ஏடிசி குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். எம்ஏடிசி குரூப்ல இல்லாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களை அந்த எம்ஏடிசி குரூப்ல வந்து இன்க்ளூட் பண்ணி விட்டுறேன். சந்திப்போம், சாதிப்போம். உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.